Right. Assalamu alaikum and good evening. எங்களுடைய பாடத்தை நாங்கள் ஒரு 2 வீக்ஸுக்கு பிறகு நடத்துகிறோம் இல்லையா? எதிர்பாராத நாட்டினுடைய பெரும் அனர்த்தத்துக்கு பிற்பாடு இன்று எங்களுடைய பாடத்தை நடத்துகிறோம். இதில் நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் எல்லாருக்கும் கவரேஜ் மற்றும் மின்சாரம் இருக்கும் என்று நம்புகிறேன். இன்றைய பாடத்தை நாங்கள் தொடங்கலாம். இதனுடைய பாடம் வந்துட்டு கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்த விடயத்தை ஒரு தரம் உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். கடந்த பாடத்தில் நாங்கள் பார்த்தோம் பூலியன் விதிகள் தொடர்பில் நாங்கள் பார்த்தோம்ல. பூலியன் விதிகளாக நாங்கள் பின்வரும் விதிகளை நாங்கள் பார்த்தோம். அடுத்த தலைப்புக்கு நாங்கள் வாரம் என்று கேட்டால் இந்த பெருக்க பெருமானம் அல்லது சிறுபதம் என்று நாங்கள் சொல்லலாம். இல்லையா? பெருக்க பெருமானம் அல்லது சிறுபதத்தை நாங்கள் பார்க்கலாம். என்னது பெருக்க பெருமானம் அல்லது சிறுபதம் அப்படி என்று நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இப்ப நாங்கள் இங்க பார்க்கலாம். எண் தர்க்கப்படலையே உங்களுக்கு தெரியும். உள்ளீடுகளை மாறிகளை அல்லது இந்த இடத்துல நீங்க உள்ளீடுகளை என்று எடுக்கலாம். உள்ளீடுகளை எண் இயக்கியினூடாக அனுப்புகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய விளைவை நாங்க பார்க்கலாம் என்று கேட்டால் இந்த பெருக்க பெருமானம் என்று பார்க்கலாம். அப்ப எங்களுக்கு உள்ளீடுகள் என்று சொல்லுகின்ற பொழுது ஏய பிய சிய நாங்கள் உள்ளீடாக எடுப்போம். இந்த பெருமானம் 2 பெருமானங்களை கொண்டிருக்கும். ஒன்று A0 A1 என 2 பெருமானங்களை எங்களுக்கு கொண்டிருக்கும்ல. இந்த 2 பெருமானங்கள் எங்களுக்கு A0 இருக்குமாக இருந்தால் அவரை நாங்கள் A பார் எனவும், A1 இருந்தால் A எனவும் நாங்கள் காட்டுவோம். அப்ப உள்ளீடுகளை ஏபிசி போன்ற உள்ளீடுகளை எண் இயக்கத்தினூடாக அனுப்புகின்ற பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய விளைவை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்
பெருக்கப் பெருமானம் அல்லது சிறுபதம் என்று நாங்கள் சொல்வோம். இப்ப நாங்கள் காட்டுகின்ற பொழுது ஏ இன்டு பி ஆக, ஏ இன்டு பி பார் ஆக, ஏ பார் இன்டு பி ஆக, அதே நேரம் ஏ பார் இன்டு பி பார நாங்கள் என்னென்று சொல்லுவோம், பெருக்க பெருமானம் அல்லது சிறுபதம் என்று சொல்வோம். அதே நேரம் மூன்று உள்ளீடுகள் வருமாக இருந்தால் ஏ பி பார் சி பார் அல்லது ஏ பி சி, இதுகளையும் நாங்கள் என்னென்னு பார்க்கலாம், பெருக்க பெருமானம் என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப பெருக்க பெருமானம் என்று சொல்லுகின்ற பொழுது உள்ளீடுகளை ஏபிசி போன்ற உள்ளீடுகளை எண் இயக்கத்தினூடாக அனுப்புகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய விளைவை நாங்கள் என்னென்று சொல்லுவோம், இந்த பெருக்க பெருமானம் அல்லது சிறுபதம் என்று சொல்லுவோம். இது மூன்று உள்ளீடுகளுக்கும் வரலாம், ரெண்டு உள்ளீடுகளுக்கு நான் இங்கே காட்டியிருக்கேன். இதுல முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணி கொள்ளணும் என்று கேட்டால் நோட்டு போட்டு இதுல நன் தர்க்கப்படல் இருக்குதானே, அதாவது ஏபி முழுவதின் பார், ஏ பார் பி முழுவதின் பார், இப்படி நன்ட் விளைவுகள் எங்களுக்கு என்னவாக இருக்காதுன்னு கேட்டால் சிறுபதமாக இருக்காது. எண்டினூடாக உள்ளீடுகளை அனுப்புகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய விளைவு மாத்திரம்தான் எங்களுக்கு சிறுபதமாக இருக்கும் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். எது இருக்காது, எங்களுக்கு நன்றினூடாக அனுப்புகின்ற பொழுது வரக்கூடிய விளைவு சிறுபதமாக இருக்காது. அப்ப நாங்கள் இவ்விடத்தை காட்டுவோம், உள்ளீடுகளை நன்ட் படலையினூடாக அனுப்பும் போது பெரும் விளைவு சிறு பதமாக இராது என்பதை நாம நோட் பண்ணி கொள்ளணும். அப்ப எங்களுக்கு இதுல ஒரு விஷயம் தெரியணும், உள்ளீடுகளை எண்டினூடாக. அப்ப நீங்க இவரை என்ன செய்யணும், அவடத்தை நோட் பண்ணி கொள்ளுங்க. நோட்டு போட்டு இவரை என்ன செய்வோம், அவடத்தைக்கு நீங்க போட்டுக்கொள்ளுங்க. சரியா? ரைட். நோட் போட்டு போட்டு உள்ளீடுகளை நன்படலையினூடாக அனுப்பும் போது அனுப்பும் போது பெரும் விளைவு சிறுபதமாக இராது. நோட்டுண்டுக்கு என்ன கொழுத போறோம், உள்ளீடுகளை நன்படலையினூடாக அனுப்பும் போது பெரும் விளைவு சிறுபதமாக இராது. அப்ப சிறுபதம் என்றால் பெருக்கத்தின் விளைவாக நாங்க காட்டுவோம். சரியா? அடுத்த ஆளுக்கு வாரம் என்று கேட்டால் கூட்டல் பெருமானம். கூட்டல் பெருமானம் நாங்கள் சொல்லுவோம் என்று கேட்டால் மெக்ஸ்டர்ம் என்று சொல்லுவோம். என்ன மெக்ஸ்டர்ம்? உள்ளீடுகளை ஓ இயக்கத்தினூடாக அனுப்புகின்ற பொழுது பெறக்கூடிய விளைவு என்னவாக இருக்கும் என்றால் எங்களுக்கு பெரும்பதமாக அல்லது கூட்டல் பெருமானமாக இருக்கும். இப்ப உதாரணத்துக்கு என்ன எடுக்கலாம், இப்ப எங்களுக்கு ஏ சக பி ஆக இருக்கும், ஏ சக பி பார் ஆக இருக்கும், ஏ பார் சக பி ஆக இருக்கும், ஏ பார் சக பி பார் ஆக எங்களுக்கு இருக்கும். அப்ப இவரை நாங்க என்னென்று சொல்லுவோம், எங்களுக்கு கூட்டல் பெருமானம் என்று சொல்லுவோம். அப்ப இது உள்ளீடுகள் எதனூடாக ஓ இயக்கத்தினூடாக அனுப்புகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய விளைவாக எங்களுக்கு இருக்கும் என்று பார்க்கலாம்ல. இதுல இன்னும் ஒரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும், என்ன, நோர் படலையினூடாக எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவு என்ன, ஏ சக பி முழுவதின் பார், ஏ பாக ஏஸ் பார் சக பி முழுவதின் பார். இந்த விளைவுகள் எங்களுக்கு என்னவாக இருக்காது, எங்களுக்கு சிறுபதமாக இருக்காது. அப்ப நாங்க நோட் போட்டுக்கொள்வோம் என்று கேட்டால்
உள்ளீடுகளை உள்ளீடுகளை நோர் படலையினூடாக அனுப்பும் போது பெறப்படும் விளைவு பெரும் பதமாக இராது என்று சொல்லப்படும். சரியா? சரியா? இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு வரோம். என்னையா? பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. அவரை சொல்லுவோம் சம் ஆஃப் ப்ராடக்ட் என்று சொல்லுவோம். இப்ப உங்களுக்கு தெரியும் பெருக்க பெருமானம் ஏபி, ஏபி பார், ஏ பார் பி, ஏ பார் பி பாரை சொல்லுவோம் பெருக்க பெருமானம் என்று சொல்லுவோம். அப்ப நாங்க இங்க பார்க்கலாம் ஏ பி, ஏ பி பார ஏ பார் பி சொல்லுவோம் என்று கேட்டால் பெருக்க பெருமானம். இதுகளை ஓ இயக்கியினூடாக அனுப்புகின்ற பொழுது கிடைக்கக்கூடிய விளைவை நாங்கள் என்று சொல்லுவோம் இந்த பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்று சொல்லுவோம். அப்ப ஏபி ஒரு பெருக்கம், ஏபி பார் ஒரு பெருக்கம், ஏ பார் பி இன்னும் ஒரு பெருக்கம். அப்ப எங்களுக்கு பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. அப்ப நாங்க ஓவினூடாக அனுப்புறோம். அவரை நாங்க என்ன சொல்லுவோம்? சொப் என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப நான் மூன்று உள்ளீடுகளை எடுப்பமாக இருந்தால் ஏ பி சி பார் சக ஏ பார் பி சி சக ஏ பி பார் சி சக ஏ பார் பி பார் சி சக ஏ பி சி பார். இதை நாங்க என்னென்று சொல்லுவோம்? சொக்கோவன்னு சொல்லுவோம். அப்ப பெருக்கங்கள் என்ன செய்யப்படுது? கூட்டப்படுது சொல்லுவோம். அவ பெருக்கங்கள் கூட்டப்படுவதை நாங்கள் என்னென்று சொல்லுவோம்? சொப் என்று நாங்கள் பார்க்கலாம். சரியா? இப்ப நீங்க அவடத்துக்கு என்ன செய்யலாம்? சொப்ப நோட் பண்ணி கொள்ளலாம். சரி? அடுத்த ஆளுக்கு வாரம் என்று சொன்னால் கூட்டல்களின் பெருக்கத்துக்கு வாரம். என்னையாம்? கூட்டல்களின் பெருக்கம். கூட்டல் பெருமானம் உங்களுக்கு தெரியும். இதான் கூட்டல் பெருமானமாக என்ன செய்யும்? எங்களுக்கு இருக்கும். இப்ப கூட்டல்களின் பெருக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொள்வோமாக இருந்தால் எங்களுக்கு என்ன வரும்? ஏ சக பிய நாங்கள் எடுக்கலாம். இல்லையா? கூட்டல்களின் பெருக்கத்தை எடுத்தோம் என்று சொன்னால் எங்களுக்கு ஏ சக பிய நாங்கள் எடுப்போம். அதுபோல ஏ சக பி பார நாங்கள் எடுப்போம். அதுபோல ஏ பார் சக
பி பாரை நாங்கள் எடுப்போம். இது என்ன செய்யப்படுது? எங்களுக்கு பெருக்கப்படுது. அப்போ கூட்டல்கள் பெருக்கப்படுமானால் அவரை நாங்கள் என்ன சொல்லுவோம்? பொஸ் என்று நாங்கள் பார்க்கலாம். அப்ப அதை போல இதையும் நாங்கள் எடுக்கலாம்ல. இதுல ஏ சக பி சக சியை நாங்கள் எடுக்கோம். அதுபோல ஏ சக பி சக சியை நாங்கள் எடுக்கலாம். ஏ சக பி சக சி எடுப்போம். ஏ சக பி சக சி, இதுகளெல்லாம் கூட்டல் பெருமானம். இதுகள் என்ன செய்யப்படுது? பெருக்கப்படுது இல்லையா? அப்ப எங்களுக்கு கூட்டல்கள் பெருக்கப்படுமானால் இவரை நாங்க என்னன்னு சொல்ல போறோம்? பொஸ்கோவன்னு சொல்லுவோம். அப்ப கூட்டல்கள் பெருக்கப்படுமானால் அவரை சொல்லுவோம் பொஸ்கோவன்னு சொல்லுவோம். சரியா? இப்ப நீங்க என்ன செய்யலாம்? இவரை அந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்ப நாங்க அடுத்த ஆளுக்கு வரோம்ல. அடுத்த ஆளை நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டால் நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. இல்லையா? நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை. இப்ப நான் இதுல ஒரு சொற்கோவை எழுதுறேன். ஏ கொமா பி கொமா சி சமன் ஏசி பார் ஏபிசி பார் சக பி. இப்ப எங்களுக்கு ஒரு கோவை தரப்படுது. ஏபிசி பார் சக பி பார். இல்லையா? ஏபிசி பார் சக பி பார். இதுல நீங்க விளங்கிக் கொள்ளணும், தரப்பட்ட கோவையை நாங்க என்ன கோவையாக இங்க எடுத்துக்கொள்வோம் என்று கேட்டால் சொற்கோவையை பெருக்கங்கள் என்ன செய்யப்படுது கேட்டால் கூட்டப்படுது. பெருக்கங்கள் என்ன செய்யப்படுது? கூட்டப்படுது. அப்ப பெருக்கங்கள் கூட்டப்படுமாக இருந்தால் அவர் என்ன கோவை? சொற்கோவை. ஆனா நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்று வருகின்ற பொழுது இந்த சொற்கோவையை உருவாக்க எத்தனை உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுகின்றது என்பது எங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சொற்கோவையை உருவாக்க எத்தனை உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுதுன்னு கேட்டால் 3 உள்ளீடுகள் பயன்படுத்தப்படுது. இந்த 3 உள்ளீடுகளும் சொற்கோவையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட பெருக்க பெருமானம் இருக்குத்தானே. ஏபிசி பார் ஒரு பெருக்க பெருமானம், பி பாரும் ஒரு பெருக்க பெருமானம் தான். இந்த பிளஸ்ஸால பிரிக்கப்படுமாக இருந்தால் இவரும் எங்களுக்கு ஒரு பெருக்க பெருமானம். அப்ப எங்களுக்கு ஏபிசி பார் ஒரு பெருக்க பெருமானம், அதுபோல பி பாரும் எங்களுக்கு ஒரு பெருக்க பெருமானமாக எங்களுக்கு இருக்கும். அப்ப எங்களுக்கு நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை சொன்னா இந்த சொற்கோவையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகள் மூன்றும் இந்த பெருக்க பெருமானங்கள் ஒவ்வொன்றிலும் உள்ளதா என்பதை ஒவ்வொன்றிலும் உள்ளடக்குவதை நாங்க என்னென்று சொல்லுவோம்? நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்று சொல்லுவோம். அப்ப இந்த சொற்கோவையை நியமமாக்கன்னு சொன்னா இந்த சொற்கோவையை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட 3 உள்ளீடுகளும் அந்த சொற்கோவையின் ஒவ்வொரு பெருக்க பெருமானத்திலும் உள்ளடக்குவதை நாங்க என்னென்று சொல்லுவோம்? நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகை என்று நாங்கள் சொல்லுவோம். இப்ப என்ன செய்ய போறோம்? நாங்க இதனுடைய பெறுமதிகளை சேர்க்க போறோம். எப்படி? ஏபிசி பார், இதுல பி பார் என்ன எங்களுக்கு மிஸ் ஆகுது? ஏயும் மிஸ் ஆகுது, சி பாரும் மிஸ் ஆகுது. அப்ப பி பார்ல
ஏபிசியில என்ன மிஸ் ஆகுது? ஏயும் மிஸ் ஆகுது, சியும் மிஸ் ஆகுது. இப்ப ஏய நான் சேர்க்கணும். ஏய சேர்க்கணுமாக இருந்தா ஏ ரெண்டு பெருமானத்தில் இருக்கு. ஏ பூஜ்ஜியமாகவும் இருக்கு, ஏ ஒன்றாகவும் இருக்கு. ஏ பூஜ்ஜியமாக இருந்தா ஏ பார சேர்க்கணும், ஏ ஒன்றாக இருந்தா ஏயை சேர்க்கணும். அப்ப நான் ஏயை சேர்க்கக்குள்ள இது ரெண்டு பெருமானம் இருக்கின்றபடியால ஏட ரெண்டையும் என்ன செய்யணும்? நாங்க சேர்க்கணும். அப்ப நாங்க என்ன செய்ய போறோம்? சேர்க்க போறோம். அதுபோல சிய சேர்க்கிறதாக இருந்தா சி பாரையும் சேர்க்கணும், சி ஒன்றையும் நான் சேர்க்கணும். இப்ப என்ன செய்ய போறோம்? நாங்க சேர்ப்போம். அப்ப என்ன வருது? ஏ பி சி பார் சக பி பாருடன் எதை சேர்க்க போறீங்க? ஏ சக ஏ பார சேர்க்கீங்க. அதுபோல சி சக சி பார சேர்க்கீங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்? ஒவ்வொன்றாக சேர்க்கிறேன். அப்ப நான் இவர் என்ன செய்யறேன்? இல்லாமல் ஆக்கிட்டு முதல்ல ஏயை சேர்க்கிறேன். அப்ப ஏ பெருக்கத்தானே வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்? இங்க ஏ பி இன்டு ஏ சக ஏ பார் எங்களுக்கு வரும். இப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் பெருக்கிறோம். இதுல ஏ பி சி பார் சக பெருக்கிறோம். பங்கீட்டு விதிக்கு அமைவாக ஏ பி பார் சக ஏ பார் பி பார் வரும். இப்ப இதுலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஏ பி பார்ல என்ன மிஸ்ஸிங்? சி மிஸ்ஸிங். அப்ப சி ரெண்டு பெருமானம் இருக்கிறபடியால நான் சி சி பாரை சேர்க்க. இது ஏ பார் பி பார் இதோடையும் சியை நான் சேர்க்க. அப்ப நான் அடுத்தது என்ன செய்யறேன்? ஏ பி சி பார் சக ஏ பி பாருடன் சி சக சி பாரை சேர்க்க. அதுபோல ஏ பார் பி பாருடன் சி சக சி பாரை சேர்க்க. அப்ப நாங்க சேர்ப்பமாக இருந்தா ஏ பி சி பார் சக ஏ பி பார் சி சக ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி சக ஏ பார் பி பார் சி பார் வரும். இந்த ஏ பி பார் இருக்குத்தானே, இதன் விளைவாகத்தான் எங்களுக்கு இந்த ரெண்டும் வருது. இதன் விளைவாக எங்களுக்கு இந்த ரெண்டும் என்ன செய்து வருது. அப்ப நாங்க என்ன செஞ்சு போட்டோம்? அந்த ரெண்டு விளைவுகளையும் இங்க காட்டுறோம்ல. அப்ப எங்களுக்கு ஏபி சி பார் வரும்ல. அப்ப இந்த கோவை எங்களுக்கு என்ன செய்யப்படும்? அங்க காட்டப்படும். சரி. அப்ப இவ்வளவும் அந்த சொற்கோவையை நியமமாக்கியதும் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய விளைவாக இருக்கும். அப்ப நாங்க என்ன செய்யறோம்? இந்த தரப்பட்ட சொற்கோவையில பயன்படுத்தப்பட்ட உள்ளீடுகள் சகல பெருக்க பெருமானத்திலையும் உள்ளடக்கின்ற செயற்பாட்டை சொல்லுவோம், நியமமாக்கணும்னு சொல்லுவோம். பி பார்ல ஏயும் சியும் மிஸ்ஸிங். அதை நாங்கள் என்ன செய்யறோம்? எட் பண்ணுகின்ற செயற்பாடாக இருக்கும். இவரை நீங்க என்ன செய்யலாம்? அந்த இடத்துல நோட் பண்ணி கொள்ளலாம்.
சரியா? இதை எழுதி முடிஞ்ச உடனே நீங்க என்ன செய்யலாம்னு சொன்னா, அதை எழுதி முடிஞ்சா இன்னைக்கு தானே பயிற்சி. இதுல முதலாவது பயிற்சியும் மூணாவது பயிற்சியும் இப்ப நீங்க செய்யலாம். சரியா? ஒன்றையும் மூணையும் இப்ப நீங்க செய்யலாம். இதுல இவரை எழுதி முடிஞ்ச உடனே அந்த முதலாவதையும் எங்க இருக்கிற பயிற்சி 7வது பேஜில் சொப்ப நியம சொப்பாக மாற்றுகின்ற பயிற்சி இருக்குத்தானே, ஒன்றையும் மூணையும் இப்ப செய்யலாம். ரெண்டாவது ஏபிசி இன்னைக்கு தானே, ஏபிசி பார் ஏபிசி பார். இதுல பாத்தீங்கன்னா ஏ பி பார் ஏபி பார் எல்லாத்துக்கும் வரும்ல. அப்ப ஏபி பார் சி, இதை சொல்றீங்களா, ஏபி பார் சி. ஓ, ஏபி பார் சி, ஏபி பார் சி பார் ஏ பார் பி பார் சி. ஓ, சரி சரி. இப்ப நீங்க என்ன செய்யலாம், அதை பயிற்சி செய்யலாம். நான் சின்ன டைம் ஒன்றை ரன் பண்றேன். சரியா? ஒரு 3 மினிட்ஸ் டைம் ரன் பண்றேன், நீங்க செய்யலாம். முடிச்சிட்டீங்களா? ரைட். இப்ப நான் முதலாவதுக்கு வாங்கல. முதலாவது நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ஏ எஃப் எஃப் ஏ குமா பி சமன்
ஏ சக ஏ பார் பி பார்லா. இதுல நாங்க பி சேர்க்கம். பி சக பி பார் சக ஏ பார் பி பார் வரும்டா. இதில் எங்களுக்கு ஏபி சக ஏபி பார் சக ஏ பார் பி பார் வரும். சரியா? அடுத்து நாங்க பார்க்க போறோம் என்னன்னு கேட்டா இரண்டாவது மூன்றாவதுக்கு வாரோம்ல. மூன்றாவது எடுத்தோம் என்றால் எஃப் ஏ கொமா பி கொமா சி சமன். இதுல ஏ சக ஏ பார் பி பார் சி பார் வரும்ல. அப்ப இதுல ஏ பியும் இல்லை, எங்களுக்கு சியும் இல்லைல்ல. அப்ப நான் ரெண்டையும் என்ன செய்ய போறேன்? படிப்படியாக சேர்க்கேன். அப்ப நான் இதுல முதல்ல பியை சேர்க்கன். பி சக பி பார் பங்கீட்டு விதிக்கு அமைவாக. என்ன விதி? பங்கீட்டு விதிக்கு அமைவாக சக ஏ பார் பி பார் சி பார் வரும். இதில் எங்களுக்கு என்ன வரும்? ஏ பி சக ஏ பி பார் சக ஏ பார் பி பார் சி பார் வரும். அடுத்தது என்ன செய்யலாம்? இது ஒவ்வொன்றிலையும் சியை சேர்க்கம்ல. அப்ப ஏபி சி சக சி பார் சக ஏ பி பார் சி சக சி பாரை சேர்க்கன். இதுல அப்படியே வரும். இதுல ஏ பார் பி பார் எங்களுக்கு சி பார் வரும். சரியா? இப்ப எங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏபி சி சக ஏபி சி பார் சக ஏ பி பார் சி சக ஏ பி பார் சி பார் சக ஏ பார் எங்களுக்கு ஏ பார் பி பார் சி பார் வரும். அப்ப இன்னரிக்கக்கூடிய விளைவு எங்களுக்கு இறுதி விளைவாக என்ன செய்யும்? எங்களுக்கு கிடைக்கும். அப்ப அந்த ரெண்டும் உங்கள எத்தனை பேருக்கு சரி? ரெண்டும் சரின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் எத்தனை பேர் ரிப்ளை பண்ணணுமா? சஹீனா வெகேஷன் விளங்குதா? வெகேஷன் ரைட். இப்ப நான் இதனுடைய இரண்டாவது ஆணுக்கு வாரம். இப்ப நாங்க பார்த்தோம் நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகையை பார்த்தோம்ல. நியம பெருக்கங்களின் கூட்டுத்தொகையை நாங்க பார்த்தோம். அடுத்த பாட்டுக்கு வாரம் என்னன்னு கேட்டா நியம கூட்டல்களின் பெருக்கத்துக்கு வாரம். என்னையா? நியம கூட்டல்களின் பெருக்கத்துக்கு வாரம். அப்ப இதுல எங்களுக்கு அடுத்த பாடுக்கு மூவாரம் நியம கூட்டல்களின் பெருக்கம். இவங்களுக்கு இவடத்துக்கு ஒரு எஃப் சமன் எஃப் ஏ கொமா பி கொமா சி சமன் ஏ சக பி பார் இன்டு பி சக சி பார் வருது. இப்ப இவ்விடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல எத்தனை உள்ளீடு வருது? 3. இங்க 2 தான் வருது. இங்கேயும் 2 வருது. இதுல என்ன மிஸ்ஸிங்? இதுல சி மிஸ்ஸிங். இதுல என்ன மிஸ்ஸிங்? ஏ மிஸ்ஸிங். இப்ப உங்களுக்கு தெரியும் 2 வகையான பங்கீட்டு விதி இருக்கு. ஒரு பங்கீட்டு விதி ஏ பி சக சி சமன் ஏ பி சக ஏசி என்று சொல்லுவோம். இது பங்கீட்டு விதி. அப்ப நான் சொற்கோவைக்காக வேண்டி இவரை நாங்க பயன்படுத்தினோம். இப்ப பொஸ்கோவைக்காக 2வது பயன்படுத்துறோம். ஏ சக பிசி. இதை எப்படி காட்டுவோம்? ஏ சக பி ஆக
ஏ சக சியாக காட்டுவோம். அப்ப ஏ சக பி ஒன்றாகவும் ஏ சக சி மறு ஒன்றாகவும் என்ன செய்யப்படும் எங்களுக்கு பயன்படுத்தப்படும். அப்ப இது இரண்டாவது பங்கீட்டு விதி. அப்ப நான் பொஸ்கோவையுடன் நியம பொஸ்ஸாக மாற்ற இரண்டாவது பங்கீட்டு விதியை நான் பயன்படுத்துறேன். இப்ப முந்தி பயன்படுத்தியது நான் பி சக பி பார் சி சக சி பார் என்று பயன்படுத்தியது இந்த பங்கீட்டு விதி. அப்ப நான் இப்ப அடுத்தது என்ன செய்ய போறேன், இதுடன் எதை சேர்க்க போறேன், நான் சியை சேர்க்க போறோம். அப்ப சேர்ப்போம் ஏ சக பி பார் சக சி இன்டு சி பார், இதோட பி சக சி பார் சக ஏ சேர்க்கம் ஏ இன்டு ஏ பார சேர்க்கம். சரியா? இப்ப எங்களுக்கு என்ன வருகுதுன்னு கேட்டால் ஏ சக பி பார் சக சி, இங்க என்ன வருது எங்களுக்கு ஏ சக பி பார் சக சி பார் எங்களுக்கு வருது. அப்ப நீங்க பங்கீட்டு விதியை நீங்க எடுப்பீங்கன்னு கேட்டால் இந்த பங்கீட்டு விதியை பயன்படுத்துறோம்ல. ஏ சக பீண்டா ஏ சக பி ஏ சக சி எங்களுக்கு வருகிறது. இதை எடுத்தோம் என்று சொன்னால் பி சக சி பார் ஏலா. அப்ப எங்களுக்கு என்ன வரும், ஏ சக பி சக சி பார் வரும். இதுக்கு ஏ பார் சக பி சக சி பார் வரும். அப்ப எங்களுக்கு இது நேரடியாக நீங்க பெருக்கினீங்க என்று சொன்னால் எங்களுக்கு எப்படி விளைவு இங்க வரும் என்று சொன்னால் ஆற இன்னரிக்கிற ஆளை பி சக சி பார நீங்க இன்னரிக்கிற துண்டை நேரடியாக பெருக்கினா எப்படி வரும், பி சக சி பார் சக ஏ பி சக சி பார் சக ஏ பார் வரும். இதை நான் நினைச்சிருக்கேன் ஒழுங்குபடுத்தி ஏ சக பி சக சி பார் ஏ பார் சக பி சக சி பார்ன்னு நான் போட்டிருக்கேன் அவ்வளோ. சரியானே? அப்ப நாங்க இங்க என்ன செய்யறோம்னு சொன்னா எங்களுக்கு இதுல சி மிசி, அப்ப நான் சி இன்டு சி பார். அப்ப சி இன்டு சி பாரை காட்டக்குள்ள என்ன விதியை பயன்படுத்துறோம், பங்கீட்டு விதி ரெண்டாவது பயன்படுத்துறோம். எங்க இன்னரிக்கலாம் இன்னரிக்கக்கூடிய பங்கீட்டு விதியை பயன்படுத்துறோம். இதான் இரண்டாவது பங்கீட்டு விதி. என்ன, ஏ சக பிசி ஏ சக பி ஏ சக சியை நான் பயன்படுத்துறேன். அப்ப நான் இரண்டாவது பங்கீட்டு விதியை பயன்படுத்தக்குள்ள இங்க எங்களுக்கு எப்படி வரப்போகுது, இது பிளஸ் உடன் சேர்ந்து வரும். அப்ப இது அதனுடைய விளைவாக என்ன செய்யப்படும், எங்களுக்கு காட்டப்படும். சரியானே? அப்ப இவரை நீங்க எழுதி எடுத்துட்டு இந்த பயிற்சி இருக்குத்தானே, எங்க இருக்கிற பயிற்சி, முதலாவதையும் மூணாவதையும் இப்ப செய்யலாம். நான் டைம் ஒன்று என்ன செய்யறேன், ரன் பண்ண. சரியா?
முடிச்சிட்டீங்களா? முடிஞ்சுதா? இதுல முதலாவதுக்கு வாரண்டா. முதலாவது எங்களுக்கு என்ன வருகிறது? முதலாவது எங்களுக்கு எஃப், முதலாவது எஃப் ஏ பி சமன் ஏ இன்டு ஏ பார் சக பி பார்ல. இதுல பி மிஸ்ஸிங், அப்ப பியை சேர்க்கும் ஏ பி சக, சாரி, இப்ப எங்களுக்கு இது பெருக்கும்ல. அப்ப ஏ சக பி இன்டு பி பார்ல. இதுல எங்களுக்கு என்ன வருகிறது? ஏ பார் சக பி பார் அப்படியே வருதுல. அப்ப இது நாங்க என்ன செய்யறோம்? பங்கீட்டு விதிக்கு அமைவாக ஏ சக பி இன்டு ஏ சக பி பார கொடுக்கும். அதே போல இந்த பெறுமதி அப்படியோ என்ன செய்து எங்களுக்கு வருது. சரியா? இப்ப நான் மூணாவதுக்கு வரல. மூணாவதை பார்த்தோம்னு சொன்னா இதான் எங்களுக்கு மூணாவது. இதுல எஃப் ஏ கொமா பி கொமா சி, இதுல எங்களுக்கு என்ன வருது? ஏ இன்டு ஏ பார் சக பி பார் சக சி பார்ல. இதுல நான் இரண்டையும் சேர்க்கணும். அப்ப ஒன்றொண்டா சேர்க்க ஏ சக ஏ சக பி இன்டு பி பார கொடுக்க. இதுல அந்த பெறுமதி அப்படியே கொடுக்க பி பார் சக சி பார் வருது. இவர் எப்படி எழுத போறோம்? ஏ சக பி ஏ சக பி பார், இது ஏ பார் சக பி பார் சக சி பார் வருது. இப்ப இதுல என்ன செய்ய போறோம்? சியை சேர்க்கல. அப்ப சேர்த்தோம்டா ஏ சக பி சக சி இன்டு சி பார், இதுலயும் சியை சேர்க்க ஏ சக பி பார் சக சி இன்டு சி பார், இது ஏ பார் சக பி பார் சக சி பார். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? விரிச்சு எழுதுறோம். ஏ சக பி சக சி, ஏ சக பி சக சி பார், இது இவரை விரிச்சு எழுதினதும். இப்ப இவரை விரிச்சு எழுதுறோம்ல, எழுதுவோமாக இருந்தால் ஏ சக பி பார் சக சி, அடுத்தது ஏ சக பி பார் சக சி பார், இதுல ஏ பார் சக பி பார் சக சி பார் வருது. இது எங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக என்ன செய்யும்? வரும். அப்ப அந்த ரெண்டும் உங்களை எத்தனை பேருக்கு சரி? மத்தாக்கள் ஒரு ஆள் தானே செஞ்சிருக்கீங்க. ரைட். இப்ப நாங்க அடுத்த தலைப்புக்கு நாங்க வரோம். அடுத்த தலைப்பை நாங்க பார்க்க போறோம் கேட்டால்
சொற்கோவைகளை பொஸ்ஸாக நாங்கள் என்ன செய்ய போறோம்? மாற்ற போறோம். சொற்கோவைகள் என்ன செய்ய போறோம்? பொஸ்கோவையாக நாங்கள் மாற்ற போறோம். அப்ப இதுல எங்களுக்கு பெருக்கங்களின் கூட்டுத்தொகையை கூட்டல்களின் பெருக்கமாக என்ன செய்ய போறோம்? மாற்ற போறோம். இப்ப எங்களுக்கு என்ன தரப்படுகிறது? ஏ பி பார் சி இதான் எங்களுக்கு தரப்படுகின்ற பெறுமதி. சக ஏ பார் பி சி இது என்ன கோவை? இது ஒரு சொற்கோவை. வேற என்ன விதியை பயன்படுத்தி மாற்ற போறோம் என்று சொன்னால் எங்களுக்கு டிமோகன் லோ. ஏபிசி முழுவதின் பார என்னென்று காட்டுவோம்? ஏ பார் சக பி பார் சக சி பாராக காட்டுவோம். அப்ப நாங்க இந்த இன்டு ஆனது இந்த முழுவதின் பார் உடைகின்ற பொழுது பிளஸ் ஆக மாறும். உடைரத்தால வார பார் அதுக்கு மேல வரும். இவரை நாங்க என்ன விதின்னு சொல்லுவோம் கேட்டால் நாங்க டிமோகன் லோ என்று நாங்க பார்க்கலாம். எங்களுக்கு அந்த விதி காட்டப்படுதுன்னு கேட்டால் இன்னரிக்கக்கூடிய லோ, டிமோகன் லோ. அப்ப ஏபி முழுவதின் பார் சமன் ஏ பார் சக பி பாராக எங்களுக்கு காட்டப்படும். அப்ப நாங்க இங்க என்ன செய்யறோம்னு சொன்னால் ஏ பார் பி பார் சி சக ஏ பார் பி சி இதான் சொற்கோவை. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? அதன் மீது முழுவதின் பார கொடுப்பதின் ஊடாக அதை உடைக்கலாம். உடைச்சோம்னு சொன்னா எங்களுக்கு ஏ பார் பார் அது ஆல்ரெடி ஏ பார்ல இருக்கி இந்த உடைஞ்சத்தால வந்த பார் சக பி ஆல்ரெடி பார்ல இருக்கி உடைஞ்சத்தால வந்த பார். இப்ப எங்களுக்கு இந்த சக இன்டு ஆக மாறுது. ஏ பார் உடைஞ்சத்தல பார் இன்டு பிளஸ் ஆக மாறுது. பி பார் சி ஆல்ரெடி பார் உடைஞ்சத்தல வந்த பார் சி பார். இப்ப ஏ பார் பார் ஏ பி பார் பார் பி சி பார் வருது இன்டு ஏ பார் பார் ஏ பி பார் சி பார் பார் சி எங்களுக்கு வருது. அப்ப இந்த விளைவு எங்களுக்கு இந்த சொற்கோவைய என்னவாக மாத்திரிக்கும்? பொஸ்கோவையாக மாத்திரிக்கும். இதுல இன்னொன்றும் உங்களுக்கு தெரியணும் என்று கேட்டால் இப்ப எஃப் சமன் ஏ பி சி பார் சக ஏ பி சி பிளஸ் ஏபி சி எங்களுக்கு தாரான்னு வைங்களேன். இதுக்கு மேலே எனக்கு பார், இதுக்கு மேலேயும் எனக்கு பார் தாரான்னு வைங்களேன். இப்படி தாரான். இப்படி தந்தா என்ன மாதிரி ஹேண்டில் பண்றோம்? இப்படி ஒன்று தந்துட்டான். இப்படி ஒன்று தரப்படுமாக இருந்தால் இவரை நாங்க எப்படி செய்த இது எப்படி செய்யறேன்னு சொன்னா முதலாவது என்ன செய்ய போறேன்? இன்னடிக்கு தானே இந்த பிளஸுக்கு மேலிருக்கிற பாரால இவரை பிரிக்கிறது. அதுபோல இந்த பிளஸுக்கு மேலிருக்கிற பாரால இவரை உடைக்கணும். அப்ப நான் இன்னரிக்கிற ஏபிசி பார் இந்த பிளஸ் ஆல உடையுது. உடைஞ்ச எப்படி வரும்? ஏ பி சி பார் ஏபி சி பார் எனக்கு முழுவதின் பார் வரும். இந்த பிளஸ்ஸால உடைஞ்சு அப்ப அந்த பிளஸ் இன்டு ஆக மாறும். இப்ப இந்த துண்டு உடைஞ்சிட்டுல, இந்த துண்டு உடைஞ்சபடியால ஏ பார் பி சி முழுவதின் பார் வந்துட்டு இந்த பிளஸ் இருக்கு தானே இன்னிருக்கிற பிளஸ் அது இதால என்ன செய்யுது? உடையுதுல. இது இந்த பிளஸ் வந்துட்டு இதால உடையுது. உடைஞ்சா அந்த உடைஞ்ச பார் என்ன செய்யும்? எங்களுக்கு இதுக்கு மேல அப்படியே வரும். இந்த பிளஸ் இருக்கு தானே இந்த பிளஸ் இன்டு ஆக மாறும். ஏண்டா இதால உடைஞ்சிட்டு உடைஞ்சா இதுக்கு மேலே ஏ பார் பி சி பாருக்கு மேல அந்த பார் வருது. சரியானே? இப்ப நான் இவரை டிமோகனுக்கு ஏற்ப என்ன செய்யறேன்? மாத்துறேன். எப்படி வரும்? ஏ பார் சக பி பார் சக சி பார் பார் வருது. அப்ப முழுவதின் பார் உடைஞ்சா இன்டு பிளஸ் ஆகவும் பி இன்டு பிளஸ் ஆகவும் முழுவதின் பார் இதுல இன்டு இப்ப ஏ பார் பார் இதுல ஒரு விதி இருக்கின்றது. ஏ பார் பார் சமன் என்ன? ஏ. இவரை சொல்லுவோம் இரட்டை நிரப்பு விதி. இரட்டை நிரப்பு விதியை சொல்லுவோம். ஏ பார் பார் சமன் ஏ. அதுபோல ஏ பி சி பார் பாரை சொல்லுவோம். இது போயிடும். போனா என்ன வரும்? ஏ பி சி பார் வரும். அடுத்து நாங்க சொல்லுவோம் என்ன? ஏ பி சி பார் பாரை சொல்லுவோம். ஏ பி சி சொல்லுவோம். என்ன விதிக்கமே?
இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக இந்த ரெண்டு பாரும் என்ன செஞ்சிடும், எங்களுக்கு போயிடும். போனா எங்களுக்கு அதே பெறுமதியா வரும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏ பார் பிசிக்கு மேல இந்த ரெண்டு பார் வாரப்படியாலே போயிடும். போனா இது அப்படியே வரும். இது ஏ பாராக பி ஆக சி ஆக வரும். இது என்ன செய்யும் என்றால் எங்களுக்கு உடையும். எப்படி உடையும்? ஏ பார் பார் பிளஸ் பி பார் பிளஸ் சி பார் பாராக உடையும். உடைஞ்சி எங்களுக்கு அந்த விளைவு காட்டப்படும். இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இதை ஒழுங்குபடுத்தி எழுதுறோம். காரணம், இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக ஏ பார் சக பி பார் சக சி வரும். ஏ பார் பி சி வரும். இதுல ஏ ஏ பார் பார்னா ஏ பி பார் சி எங்களுக்கு வரும். சக சி வரும். இதை சொல்லுவோம் என்னன்னு கேட்டால், நாங்க அந்த டிமோகனுக்கு அமைவாக பெறுமதிகளை எவ்வாறு ஹேண்டில் பண்றோம். அப்ப இப்ப நாங்க பார்த்தது என்னன்னு கேட்டால் சொப்கோவைய பொஸ் ஆக்கணும்ல. இப்ப பார்க்க போறோம் பொஸ்கோவை என்ன செய்ய போறோம்னு கேட்டால் சொப்பாக்க போறோம். அப்ப இதுல எங்களுக்கு என்ன வரும் என்று கேட்டால் எஃப் சமன் ஏ சக பி சக சி, அடுத்தது ஏ சக பி சக சி பார், இதுல ஏ சக பி சக சி. இது என்ன பொஸ்கோவை. இவரை சொப்பாக மாத்த போறோம். எப்படி இவரை சொப்பாக மாத்த போறோம்? எங்களுக்கு பின்வருமாறு காட்டப்படும். என்னையாம்? ஏ பார் சக பி சக சி, ஏ சக பி சக சி பார், ஏ பார் சக பி பார் சக சி. இதுக்கு மேல என்ன செய்வோம் என்றால் முழுவதின் பாரை கொண்டாந்து போடுவோம். போட்டுட்டு என்ன செய்ய போறோம்? இவரை இப்ப டிமோகனுக்கு அமைவாக உடைக்க போறோம். உடைச்சா என்ன வரும்? இந்த பிளஸ் எல்லாம் இன்டுவாக மாறும். அப்ப இன்னைக்கு ஏ பார் பார் இன்டு பி பார் இன்டு சி பார் இன்டு பிளஸ் ஆக மாறும். ஏ பார் இன்டு பி பார் இன்டு சி பார் பார் பிளஸ் ஏ பார் பார் இன்டு பி பார் பார் இன்டு சி பார் வரும். வந்த உடனே எங்களுக்கு என்ன வரும்? ஏ பி பார் சி பார் சக ஏ பார் பி பார் சி சக ஏ பி சி பார் வரும். அப்ப ஏ பார் பார் வந்த என்ன வரும்? இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக ஏதான் வரும். சரியானே? இப்ப நான் என்ன செய்ய போறேன்? எக்ஸாமுக்கு இப்படி நேரடியாக நமக்கு கேட்க மாட்டான். எக்ஸாமுக்கு எப்படி வரும் சொன்னா எங்களுக்கு பின்வருமாறு தான் வரும். எப்படி? இப்ப எஃப் சமன் ஏ சக பி சக சி, இதுல ஏ சக பி சக சி, ஏ சக பி சக சி இப்படி இருக்குன்னு வைங்களேன். இவங்களுக்கு இப்படி ஒண்ணு தாரா பார், இதுக்கு மேல என்ன தாரான்னு கேட்டால் ஒரு பார தாரா. சரியா? கரும்பால பார காட்டும். சரியா? ஒரு பார், இதுக்கு மேல ஒரு பார், இப்படி ஒன்று தந்துட்டான். இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்? இதை எப்படி ஹேண்டில் பண்றேன்னு சொன்னா இன்னைக்கு தானே இந்த பாயிண்ட் இவரதுக்கு இப்ப இன்டூரி இல்ல, இன்டு தானே இருக்கு. இவரதுக்கு இன்டூரி நம்ம போடாட்டி இன்டு தான். இதால இந்த பாரை உடைங்க, இந்த இடத்தால இந்த பாரை உடைங்க. சரியா? அப்ப எப்படி வரப்போகுது? இன்னைக்கு உடைச்சா ஏ பார் சக பி சக சி இன்டு ஏ சக பி பார் சக சி. இதால உடையதான மேல் பார் உடைஞ்சா இது பிளஸ் ஆயிடும். பிளஸ் ஆகி ஏ சக பி சக சி பார் வரும். வந்து இது அதுல இருக்கிற பார் அப்படியோ வருது. உடைச்சிட்டம் தானே, உடைஞ்சத்தால வந்த பார் அப்படியே வருது. இப்ப உடைஞ்ச பார
அதுக்கு மேல போகும். இந்த துண்டு உடஞ்ச இந்த துண்டு என்ன வந்திருக்கிறது சரியா? உடஞ்சது பிளஸ் உடஞ்ச அடுத்த துண்டு தான் வந்திருக்கு. இப்ப கடும் லேசா வரப்போகுது. எப்படி? இந்த ரெண்டு துண்டும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும்? இல்லத்தாவும் என்ன விதிக்க அமைவாக இரட்டை நிரம்பி விதிக்க அமையும். அவ ரெண்டும் போனா இந்த பெறுமதி அப்படியே வரும். ஏஸாக பீஸாக சி இன்டு ஏஸாக பி பார்ஸாக சி இன் பிளஸ் இது பிளஸ் ஆவே இருக்கு. இது இன்டு இன்டு தான். ஏன்? இது போயிட்டு இரண்டு பார் வந்தபடியால இவர் இல்லத்தா போய்த்தார். அப்ப இல்லத்தானா கீழுக்கு அப்படியே வரப்போகுது. இப்ப இது டிமோகனமையுடைய போகுது. ஏ பார் இன்டு பி பார் இன்டு சி பார் பார். அப்ப நான் நெக்ஸ்ட் லைன் எழுதுறேன். ஏ பார் சக பி சக சி இன்டு ஏ சக பி பார் சக சி பிளஸ் ஏ பார் பி பார் சி வரும். விளங்குதா? அப்ப இவரை சொல்லுவோம் சொப்பொஸ்கோவைகள் தரப்படுகின்ற பொழுது நாம என்ன மாதிரி கையாளுறோம் என்பதை இவ்விடத்தை வச்சு நாங்க பார்த்தோம்ல. இப்ப நாங்க இத இதோட விட்டோம்டா ரைட். சரியானே? அவங்களுக்கு என்ன செய்ய போறோம்? இவரை பயிற்சிக்கு வரோம். இவரை வழங்கிட்டாரா? இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொன்னால் இவரை நான் என்ன வழங்கப்படுத்தியும் கியூஆர் கோடை தந்திருக்கேன். இந்த மூணையும் நீங்க இப்ப செய்யலாம். நான் சில டைமோட ரன் பண்றேன். சரியா? நான் ஒரு 5 மினிட்ஸ் மூணுக்கும் ரன் பண்றேன். அவரை முடிக்கலாம்.
முடிச்சிட்டீங்களா? முடிச்சிட்டீங்களா? பார்த்தார்கள். ரைட். இப்ப நான் என்ன செய்றேன்? அவருக்கு வா. இதுல முதலாவதுக்கு வாரன். இதுல முதலாவது எங்களுக்கு முதலாவது எஃப் சமன் ஏ பார் பி பார் சி பார் சக ஏ பார் பி சி பார் சக ஏ பார் பி சி பார் முழுவதும் பார்லா. அப்ப எங்களுக்கு என்ன வரும்? ஏ பார் பார் சக பி பார் பார் சக சி பார் பார் இன்டு ஏ பார் பார் சக பி பார் சக சி பார் பார் இன்டு ஏ பார் பார் சக பி பார் சக சி பார் பார். என்ன விடை வரும்? ஏ சக பி சக சி, ஏ சக பி பார் சக சி, ஏ சக பி பார் சக சி வரும். சரி, அடுத்த ஆளுக்கு வாரம் என்ன? மூணாவதுக்கு வாரம்ல. மூணாவதை பார்த்தீங்கன்னு சொன்னா எஃப் செவன் ஏ பி சி முழுவதின் பார் சக ஏ பி சி பார் இன்டு ஏ பி பார் சி பார். இதுக்கு மேல முழுவதின் பார். நீங்க என்ன செய்யணும்டா, இந்த பாரால மேல் பாரை உடைக்கும். உடைச்சு என்ன வரும்? ஏபி சி பார். இந்த உடைஞ்சது இன்டு ஆக மாறும், பிளஸ் இந்த பார் துண்டு அதுக்கு மேல வரும். அடுத்தது ஏ பி பார் சி ஆல்ரெடி இருக்கிற பார், உடைஞ்ச பார் துண்டு அதுக்கு மேல வரும். இது இன்டு இன்டு தான், ஏன்னா இதுக்கு மேல எந்த பாரும் இல்லை. அப்ப இன்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்? ஏ பார் சக பி பார் பார் சக சி பார். இப்ப அடுத்த லைன் இது போயிடும் இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக. அப்ப ஏ பி சி இன்டு ஏ பி பார் சி இன்டு ஏ பார் சக பி சக சி பார் வருமேன். இது இரட்டை நிரப்பு விதிக்கு அமைவாக சி. இப்ப நான் அடுத்த ஆளுக்கு மாறன். என்ன? அஞ்சாவதுக்கு மாறன். இதுல எஃப் சமன் ஏ சக பி சக சி முழுவதின் பார் சக ஏ பார் சக பி பார் சக சி பார் சக ஏ சக பி பார் சக சி. இதுக்கு மேல பார். நல்லா விளங்கிக் கொள்ளுங்க, பிளஸுக்கு மேல ஒன்றும் இல்லை, பிளஸுக்கு மேல ஒரு பாரம் இல்லை. அப்ப இவ்வளவும் டிமோகனுக்கு அமைய உடைய போகுது. உடைஞ்சா ஏ பார் பி பார் சி பார் இங்க இன்டு வந்துடும். இது பிளஸ் பிளஸ் தனியே, அதுக்கு மேல ஒரு பாரம் இல்லை, இதுக்கு மேல ஒரு பாரம் இல்லை. அப்ப நான் என்ன செய்யறேன்? மற்றதெல்லாம் வளமையை போல உடையும். என்ன? ஏ பார் பார் இன்டு பி பார் பார் இன்டு சி பார் பார் இன்டு போடணும் இல்லை. நீங்க என்ன செய்யலாம்? அப்படி சேர்த்தலினாலும் செய்யலாம். இது என்ன வரப்போகுது? ஏ பார். இது இது பிளஸ் இல்லை, இந்த பிளஸ் என்ன மாறப்போகுது? இன்டு ஆக மாறும். பிளஸ்
இன்டு ஆக மாறும். இந்த பிளஸ் இன்டு ஆக மாறும். இப்போ ஏ பார் இன்டு பி பார் பார் இன்டு சி பார் வரும். இதை ஒழுங்குபடுத்தணும். என்ன? ஏ பார் பி பார் சி பார் சக ஏ பி சி இன்டு ஏ பார் பி சி பார் வரும். சரியா? அப்ப நீங்க இவரை எங்களுக்கு விடையாக தந்திரிக்கணும். எத்தனை பேருக்கு? 3. சரி. ஃபிஃப்த் ரோங். என்ன? ஏன் பிளண்டு விளங்குதா? அதான் முக்கியம். ஏன் பிளண்டு விளங்குதா? ஓகே. இப்ப நாங்க என்ன செய்யறோம்? இப்ப மற்ற 3ம் உங்களுக்கு என்னது? ஹோம்ஒர்க். சரியா? இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அதே போல இந்த 2ம் ஹோம்ஒர்க்காக இருக்கலாம். இத்துடன் எங்களுடைய இன்றைய பாடத்தை முடிவுக்கு கொண்டு வருகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் நைட்.